நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும், எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உண்டாக்கணும். மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதனால தான் திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களை போன்ற சொற்களை பயன்படுத்துகிற போது அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். இந்த சொற்களுடைய பயன்பாடு சமூகத்தில் ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். திட்டங்களை உருவாக்குறதும் உதவித்தொகை வழங்குறதையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூகத்தோட மனமாற்றமும் முக்கியம். அந்த மனமாற்றத்தை நோக்கி நீங்கள் நடைபோட இனிமேல் நீங்கள் ஆற்றப்போகிற பணிகள் முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய குரலையும் நீங்கள் எதிரொலிக்கணும். அவங்களுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரணும். இப்போவும் சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுடைய தரம் அவ்வளவுதான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நொடியிலும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது, சோர்வடையக்கூடாது. தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செயல்படணும்.